அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய நன்மைக்காக சில கடமைகளை நம் மீது சுமத்தி இருக்கிறது. அந்த கடமைகளில் சிறிய கடமைகளும் உண்டு, பெரிய கடமைகளும் உண்டு. சிறிய கடமைகளாக இருந்தாலும் சரி, பெரிய கடமைகளாக இருந்தாலும் சரி, அது சுன்னத்தாக இருந்தாலும் சரி, ஃபர்லாக இருந்தாலும் சரி, நஃபிலாக இருந்தாலும் சரி, எந்த கடமையாக இருந்தாலும் எந்த சுன்னத்தாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சில சிரமங்களும் இருக்கிறது. அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சிரமங்களை தாண்டித்தான் பெற வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய வழிபாடாக இருந்தாலும், ஒரு 5 நிமிடத்தில் ஒரு 10 நிமிடத்தில் முடிந்துவிடக்கூடிய ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக இருந்தாலும், அல்லது ஒரு நாள் முழுக்க அல்லது ஒரு 10 நாள் முழுக்க அல்லது ஒரு மாதம் முழுக்க செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் அதில் சில சிரமங்கள் இருக்கின்றன. இந்த சிரமங்களை கடந்து அந்த நன்மைகளை நாம் நிறைவேற்றும் போது அதில் நமக்கு நிறைய கூலிகள் எழுதப்படுகின்றன. அல்லாஹ்விடத்தில் அதற்கு நிறைந்த கூலிகள், பலன்கள் நமக்கு காத்திருக்கின்றன. சிரமங்கள் இல்லாமல், வலிகள் இல்லாமல் எதையும் நாம் அடைந்துவிட முடியாது. இந்த யதார்த்தத்தை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு போதிக்கிறது. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆழமான உண்மையை இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். வலி, கஷ்டம் இருக்கிறது, அந்த கஷ்டத்தோடு தான் லேஸ் இருக்கிறது. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. அது வாழ்க்கையாக இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பொதுவானது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் சில நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக. துன்யால சில நன்மைகளை, சில ஆதாயங்களை அடைய வேண்டும் என்பதற்காக சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதே மாதிரி தான் வணக்கத்திலே மறுமையில கூலி வேண்டும் என்பதற்காக சில சிரமங்களை சந்தித்தாக வேண்டியிருக்கிறது. அந்த சிரமங்களை சந்திக்காமல், தாண்டாமல் எந்த கூலியையும் மறுமையில நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுவிட முடியாது. இதுதான் யதார்த்தம். அதைத்தான் அல்லாஹ் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா என்று திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறான். கஷ்டத்துடன் தான் லேஸ் இருக்கிறது, கஷ்டத்துடன் தான் லேஸ் இருக்கிறது. அப்படியானால் நன்மைகளை செய்யக்கூடிய நாம் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை பொருட்படுத்தக்கூடாது. அதற்காக சக்திக்கு மீறி நம்மை நாம் வருத்திக் கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய பொருள் கிடையாது. எல்லா கடமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சக்திக்குட்பட்டுத்தான் சுமத்தி இருக்கிறான். எந்த கடமைகளும் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமற்றவனும் இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆன்மாவையும் அதனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் வருத்துவதில்லை, சிரமப்படுத்துவதில்லை. எல்லா கடமைகளுமே நம்முடைய சக்திக்குட்பட்டு நம்மால் செய்ய முடியும் என்ற அளவில் தான் நமக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கடமைகளை நாம் தட்டி கழிக்க முடியாது. இதை செய்கிறதுல எனக்கு சில சிரமங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதிலிருந்து நாம் நினைச்ச முடியாது, விலகி இருக்க முடியாது. நோயாளிகள் இருப்பார்கள், அதெல்லாம் விதிவிலக்கு. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஆழமான அழுத்தமான உண்மை என்னவென்று சொன்னால், நோயாளிகளை பற்றி நாம் நினைச்ச முடியாது, பேச முடியாது. எந்த விஷயமாக இருந்தாலும் பொதுவாக அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக நினைச்சிடுவாங்க, அதிலிருந்து விதிவிலக்காகி விடுவார்கள். ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சில சிரமங்களை சந்தித்து தான் அந்த அமல்களை செய்ய வேண்டும். ஆனால் நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நோகாமல் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். வலி வந்துடக்கூடாது, குனிஞ்சா வலிக்கக்கூடாது, நிமிந்தா வலிக்கக்கூடாது, படுத்தா வலிக்கக்கூடாது, வலி இல்லாமல் எதையும் சாதிக்க வேண்டும், எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் நினைக்கிறோம். அது முடியுமா? அது சாத்தியமா? அது யதார்த்தமா? அது யதார்த்தத்திற்கு மாற்றமானது. வணக்கமாக இருந்தாலும் அதற்கு பின்னாலேயும் சில வலிகள் இருக்கிறது, சில சிரமங்கள் இருக்கிறது. அதை நாம் சகித்து கொள்ளும் போது, தாங்கிக் கொள்ளும் போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், கூலிகள் ஏராளம் ஏராளம்.
நாம் தூர நோக்கோடு சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் முழுமையாக கஷ்டப்படுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஜாஹிது. ஜிஹாத் என்று சொன்னால் கஷ்டப்படுறது, உழைக்கிறது, பாடுபடுறது. அதுக்கு தான் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? ஜிஹாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஜிஹாதுக்கு என்னங்க அர்த்தம்? ஜிஹாதுக்கு ரோட்டில் போகிறவனே வரவனே கத்தி எடுத்து வெட்டுறது அர்த்தம் கிடையாது. ஜிஹாதுக்கு இஸ்லாம் உயர்வான அர்த்தத்தை வழங்கியிருக்கிறது. அது இன்றைக்கு உலக அரங்கில் கொச்சைப்படுத்தப்படுகிறது. குர்ஆனுடைய பார்வையில், இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது உயர்ந்த அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான வார்த்தை ஜிஹாத் என்கின்ற வார்த்தை. ஜிஹாத் என்று சொன்னால் உழைப்பது, பாடுபடுவது, கஷ்டப்படுவது, தன்னுடைய லட்சியத்தை, உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிரமங்களை சந்திப்பது. அதுக்கு பேர் தாங்க ஜிஹாது. அல்லாஹ் சொல்றான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் முழுமையாக கஷ்டப்பட வேண்டும். ஜாஹிது கஷ்டப்படுங்கள், போராடுங்கள், ஃபில்லாஹி அல்லாஹ் விஷயத்தில் ஹக்க ஜிஹாதிஹி முழுமையாக, முழுசா அல்லாஹ் போராட சொல்றான். என்னடா இது, அல்லாஹ் கஷ்டப்படுத்துறானே, நம்மளை வேதனைப்படுத்துறானே, சிரமப்படுத்துறானே என்று நினைச்சக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வை பற்றி தவறாக நினைத்து விடக்கூடாது இப்படி சொல்றதுனால என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்றான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உங்களை முழுசா போராட சொல்றான். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக முழுசாக சிரமங்களை சந்திக்க வேண்டும், உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்று ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? ஹுவ இஜ்தபாக்கும். அல்லாஹ் உங்களை தன்னுடைய சமுதாயமாக, தன்னுடைய மக்களாக, தன்னுடைய அடியார்களாக தேர்வு செய்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சமுதாயம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான சமுதாயமாக இருக்கிற காரணத்தினால, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிற காரணத்தினால அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் கஷ்டப்படுங்கள் அல்லாஹ் சொல்றான். மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், மா ஜஅலல்லாஹு அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. கஷ்டப்படுங்கன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்றான்? அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. இது முரண்படுவதாக நாம் கருதக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றா? கஷ்டப்படுங்க, இபாதத்துகளை செய்வதன் மூலமாக, என்னை திருப்திப்படுத்துவதற்காக பல்வேறு வழிபாடுகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நீங்கள் கஷ்டப்படுங்கள். ஆனால் எல்லா கஷ்டங்களுமே மார்க்கத்தில் உங்களுடைய சிரமத்திற்கு, உங்களுடைய சக்திக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறது. உங்களுடைய சக்தியை மீறி எதுவுமே கிடையாது. உங்களுடைய சக்தியை மீறி எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் வைக்கல. எல்லாமே சக்திக்கு உட்பட்டுத்தான் இந்த கடமைகள் உங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நினைச்ச நமக்கு வலியுறுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர் இருந்தார். அந்த நபித்தோழரை பற்றி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் பள்ளிவாசலை விட்டு வெகு தூரத்தில் இருந்தார். அவருக்கு வீடு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் கிடையாது, ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஆனாலும் பள்ளிவாசலுக்கு நடந்துதான் வருவார். பள்ளிவாசலுக்கு நடந்துதான் வருவார். அவரை பார்த்து இறக்கப்பட்டு நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டோம், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு வசதியாட்டு, ராத்திரிக்கு இரவு நேரத்தில் இருட்டில் வர வேண்டி இருக்குது, பகலில் வெயில் நேரத்தில் வர வேண்டி இருக்குது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக, இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக நீங்கள் வாகனிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கழுதையை வாங்கி வச்சுக்கிடலாமே என்று நாங்கள் அவரிடத்தில் சொன்னோம். அப்போது அவர் சொன்னார், நான் பள்ளிவாசலுக்கு வருகின்ற என்னுடைய அந்த நடை இருக்கிறது, அதுவும் அதை போல பள்ளிவாசல் தொழுகையை நிறைவேற்றி விட்டு நான் வீட்டுக்கு செல்கிறேனே அதுவும், அந்த நடையும், பள்ளிவாசலுக்கு வரும்போது உள்ள நடை, பள்ளிவாசலில் தொழுகையை நிறைவேற்றி விட்டு திரும்ப வீட்டுக்கு செல்லும் போது உள்ள நடை, அது
எனக்கு அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். அதற்குரிய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்றாரு. அந்த சிரமத்தை அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறதுக்கு அவர் தயாராகிட்டார். அவருடைய வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. பள்ளிவாசல் இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் 5 நேர தொழுகைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நடந்து வருவதற்கு நான் தயங்கவில்லை. நான் நடந்தே தான் வருவேன். 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசல் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் நடந்தே தான் வருவேன். காரணம், அவ்வாறு நடந்து வருகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய கூலி எனக்கு அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகிறது, அதை நான் விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் ஜமஅ அல்லாஹு ذلك குல்லஹு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதை உனக்கு முழுமையாக நிரப்பமாக்கி தருவானாக என்றவருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நீ எந்த நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறியோ அந்த நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு முழுசா தரட்டுமாக. அப்ப அந்த முழு நன்மை எப்போது அவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த சிரமத்தை சந்திக்கிறதுனால தான் அவருக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாருமே அவங்கவுங்க வீடு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. வீட்டை விட்டு இறங்கினா அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி எதுவாகத்தான் இருக்க வேண்டும், பள்ளிவாசலுடைய படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அளவிற்கு நாம் பக்கத்தில் வர நினைக்கிறோம். ஆனால் அந்த சஹாபி தூரத்தில் இருப்பதையே விரும்பி இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல சமுதாய பணிகள் இருந்தது என்ற காரணத்தினாலே அவர்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே தன்னுடைய வீட்டை அமைத்துக் கொண்டார்கள். ஓடோடி வர வேண்டும், சமுதாய பிரச்சனைகள் தலையிட வேண்டும், அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அருகாமையிலே வீட்டை அமைத்துக் கொண்டு அதில் இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லோருமே பள்ளிவாசலுக்கு தூரத்தில் இருப்பதைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சாரார் அவர்கள் பள்ளிவாசலுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தார்கள். அவர்கள் விருப்பம் தெரிவிக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு அருகிலே அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் பள்ளிவாசலுக்கு அருகிலே தங்களுடைய குடியிருப்புகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வேண்டாம், அங்கே இருங்கள் என்று சொன்னார்கள். நீங்க இப்ப இருந்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா, தூரத்திலேயே அந்த இடத்துல இருந்துக்கிடுங்க, அதனால் உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய சிரமங்கள் இருக்கிறது, அதற்கு பின்னாலே நிறைய கூலிகள் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகின்றன. அது நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், இன்னவிர எந்த மாதிரியான வழிபாடுகளாக இருந்தாலும் சரிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னலக்கி மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபிகி வ நஃபகதிகி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை பார்த்து என்ன சொன்னார்கள்? உனக்கு கூலி எதை பொறுத்து எழுதப்படுகிறது தெரியுமா? நீ எந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதிலே சிரமங்களை மேற்கொள்கிறாய், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவுகள் செய்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கு கூலி கூடுதலாக அல்லது குறைவாக எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இது நமக்கு எதை உணர்த்துகிறது? சிரமங்கள், வலிகள், வேதனைகள் இதை நாம் தாங்கிக் கொள்கிற பொழுது இதற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. மற்றொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கஸ்ஸல வக்தஸல யௌமல் ஜும்ஆத்தி வபக்கர வபதக்கர வமஷா வலம் யர்கப் வதனா மினல் இமாமி ويستمع ولم يلغي كان له بكل خطوة أجر سنة قيامها وصيامها என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜும்ஆ நாளில் நாம் நிறைவேற்றக்கூடிய கடமைகளை பற்றி பேசுகிறார்கள். ஜும்ஆ தினத்தில் முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மன் கஸ்ஸல வக்தஸல, யார் ஜும்மா தினத்தில் ஜும்மாவுக்காக வேண்டி குளிக்கின்றாரோ,
குளித்து சுத்தமாகிறாரோ முதல் கடமை. அடுத்ததாக வபுத்தக்கர வபக்கர, சீக்கிரமாக யார் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, அதாவது முதலில் குளிப்பது, பிறகு சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வருவது ஜும்மா நாளில், பிறகு ஓ மஷா வலம் யர்கப், அவர் நடந்து வருகிறார், நடந்து வர வேண்டும். வலம் யர்கப், வாகனத்தில் வராமல் நடந்து வர வேண்டும். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள். ஓ மஷா, அவர் நடந்து வர வேண்டும் என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து விளக்குகிறார்கள். வலம் யர்கப், வாகனத்தில் வரக்கூடாது. மேலும் ஓ தனா மினல் இமாமி, இமாமுக்கு பக்கத்தில் வந்து உட்கார வேண்டும். இமாமுக்கு பக்கத்து சீட்டில் வந்து உட்கார வேண்டும். அப்படி உட்கார்ந்து ஓ யஸ்தமிஉ, இமாம் ஆற்றக்கூடிய உரையை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். வலம் யுல்கி, அதற்கு இடையூறான எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. இமாம் சொல்லக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதற்கு மாற்றமான எந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னால், பேசுவது, செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது, உறங்குவது போன்ற செயல்களை செய்வது, இதுவெல்லாம் அதற்கு நேர் மாற்றமானது. ஜும்மா நாளில் செய்யக்கூடிய அந்த சுன்னத்தான கடமைகளுக்கு மாற்றமானது. இந்த மாதிரி யார் செய்கிறாரோ அவருக்கு என்ன கூலி கிடைக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கானலஹு பிக்குல்லி ஹத்வத்தின், அவர் எடுத்து வைத்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு வருடம் அவர் நின்று தொழுத நன்மையும் ஒரு வருடம் அவர் நோன்பு வைத்த நன்மையும் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். யாருக்கு கிடைக்கிறது? சும்மா சாதாரண கிடைச்சிருமா? இது யாருக்கு கிடைக்கிறது? இந்த ஜும்மா நாளில் இந்த ஒட்டுமொத்த நன்மைகளையும் யார் செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயமா? இதை செய்ய முடியுமா? இதை செய்யக்கூடியவர் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? என்ன சொல்கிறார்கள்? குளிக்க வேண்டும், நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், மேலும் நடந்து வர வேண்டும், வாகனத்தில் வரக்கூடாது, நடந்து வர வேண்டும், இமாமுக்கு பக்கத்தில் வந்து உட்கார வேண்டும், இமாம் சொல்லக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், அதற்கு இடையூறான எந்த காரியங்களும் ஈடுபடக்கூடாது. இத்தனை நாம் செய்கிறோமா? செய்ய முடியுதா? இமாமுக்கு பக்கத்தில் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? இமாமுக்கு பக்கத்தில் வந்து உட்காரன்னு சொன்னால் நேரத்தோடு வர வேண்டும். அவ்வாறு நேரத்தோடு எத்தனை பேர் வர்றோம்? நேரத்தோடு வரக்கூடியவர்கள் ரொம்ப அரிது. நேரத்தோடு ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் ரொம்ப அரிது. கடைசி நேரம் வரை இரண்டாவது ஹுத்பா முடிந்து பிறகு தொழுகை ஆரம்பித்து இரண்டாவது ரக்காத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வரையிலும், இரண்டாவது ரக்காத்தில் தஷஹுதுல அத்தியாயத்தில் உட்கார்ந்திருப்போமே அந்த நேரம் வரையிலும் வரக்கூடிய சகோதரிகள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இருக்கிறோமா இல்லையா? அப்படியெல்லாம் செய்தால் இந்த நன்மை அடைய முடியுமா? அப்படியெல்லாம் இல்லாமல் முற்கூட்டி என்ன செய்யறது? வருவது, வந்து உட்கார்ந்து என்ன செய்யறது? கதை அடிக்கிறது கிடையாது, கதை பேசுறதில்ல, ஜும்மா உரையை செவிதாழ்த்தி கேட்பது, ஜும்மா உரையை செவிதாழ்த்தி கேட்பது. அவ்வாறு யார் செய்கிறார்கள் அவர்களுக்கு அவர் வரும்போது எடுத்து வைத்து ஒவ்வொரு எட்டுக்கும் பாரமாக, பிக்குல்லி ஹத்வத்தின், ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு வருடம் நின்று தொழுத நன்மையும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் அவருக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹ், அது ஒரு சாதாரண நன்மையாது? அந்த நன்மையை எத்தனை வருட காலமாக நாம் இழந்து வருகிறோம். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார்கள்? இந்த ஒரு வருடம் நின்று தொழுத நன்மை, ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கஷ்டங்களை தாண்ட வேண்டும். இந்த கஷ்டங்களை நீ தாண்டினாத்தான் உனக்கு அந்த நன்மைகள்லாம் முழுசான செய்யும் கிடைக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகிறார்கள். இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது, வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் முழுமையாக கஷ்டப்படுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் முழுசா கஷ்டப்படுங்க. உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும், வருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடையாது. அல்லாஹ் அதை இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்த வேண்டும், உங்களை வருத்தப்படுத்த வேண்டும், உங்களை சிரமப்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. அல்லாஹ்வுக்கு அது விருப்பம் கிடையாது. வலாக்கின் லியுதஹிரக்கும் வயுதிம்ம நிஅமதஹு அலைக்கும், அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? உங்களை சுத்தப்படுத்த வேண்டும்,
பாவக்கரைகளிலிருந்து உங்களை சுத்தமாக்கி எடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் கொடையை உங்கள் மீது முழுமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப நாம சுத்தமாக்கப்பட வேண்டும், பாவக்கரைகளிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியமத்து நமக்கு முழுமையாக நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அப்படி கஷ்டப்பட்டா தான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விடத்தில் முழுமையான பலனை நாம் எதிர்பார்க்க முடியும். இன்னொரு செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறார்கள், அலா உஹ்பிருக்கும், ரசூலுல்லாஹ் முன்வந்து பல செய்திகளை சொல்வார்கள். சஹாபா பெருமக்களுக்கு, இந்த சமுதாய மக்களுக்கு இபாதத்தில் நாட்டம் வர வேண்டும், ஆர்வம் வர வேண்டும், முழுமையான ஈடுபாடு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக முன்வந்து பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அலா உஹ்பிருக்கும், அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெரிவிக்கட்டுமா? மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹித் தரஜாத். அந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? அந்த விஷயத்தை நீங்கள் செய்தால் அதன் மூலமாக அவங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுகின்றான். அதை செய்கிறதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. வ யர்ஃபஉ பிஹித் தரஜாத், அதன் மூலமாக உங்களுடைய தரஜாக்கள், உங்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துகிறான். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு விஷயம், இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹ் வ கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித் வ இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாத் ஃபதாலிக்கும் ரிபாத் ஃபதாலிக்கும் ரிபாத் ஃபதாலிக்கும் ரிபாத் என்று சொன்னார்கள். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த 3 விஷயங்களை ஒருவர் செய்தால் அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. அது என்னது? இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹ், கஷ்டமான நேரத்திலேயும் உலுவை முழுமையாக நிரப்பமாக செய்வது. கஷ்டமான நேரத்திலேயும், கஷ்டமான நேரம்னா எது? சங்கடமான நேரம்னா எது? ரொம்ப குளிராக இருக்கும். குளிராக இருக்கிற நேரத்திலையும் முழுசாக உலுவை செய்கிறது. சாதாரணமாகவே நம்ம ஆட்கள் முழுசாக உலுவை செய்கிறது கிடையாது. பைப்பை திறந்து விட்டு தண்ணி மழை மாதிரி என்ன செய்யும்? கொட்டும். அதில் அப்படி கையை அப்படி லேசாக அப்படி கழுவிட்டு, அப்படி முகத்தை கழுவிட்டு, அப்படி காலை கழுவிட்டு ஓடி வந்துடுறது பள்ளிவாசலுக்கு. ஒதுவை முழுசாக செய்கிறது கிடையாது. ஒதுவை நிரப்பமாக முழுமையாக செய்ய வேண்டிய முறையில், நிறைவேற்ற வேண்டிய முறையில் முழுசாக நிறைவேற்றக்கூடியவர்கள் நம்மில் ஒரு சிலர் மட்டும்தான். நாம் பல பேரை பார்க்கிறோம், அவர்கள் ஒது செய்ய வேண்டிய முறைப்படி முழுசாக செய்கிறது கிடையாது. இங்கே லேசாக அப்படி தண்ணியை தொட்டு வைக்கிறது, இங்கே லேசாக அப்படி தண்ணியை தொட்டு வைக்கிறது, தலையில் லேசாக தண்ணியை தொட்டு வைக்கிறது, அவர் மாட்டு தலையில் காலில் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுறது. அப்போ இதற்கு மாற்றமாக இது நல்ல நேரத்தில் இப்படித்தான் செய்கிறார்கள். ரசூல் என்ன சொல்கிறார்கள்? கஷ்டமான நேரத்தில், கடும் குளிர், அந்த மாதிரி நேரத்திலையும் ஒரு தினசரா முழுசாக உலுவை செய்கிறார். இஸ்பாகுல் உலூஇ அலல் மக்காரி, கஷ்டமான நேரங்களிலும் ஒலுவை நிரப்பமாக முழுமையாக செய்வது ஒரு நன்மை. இரண்டாவதாக கஸரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசல்களை நோக்கி அடிகளை எட்டுக்களை அதிகப்படுத்தி வைப்பது. அப்படின்னா அர்த்தம், பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது, தொழுகைக்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்காக வீட்டிலேருந்து நினைச்சிட புறப்பட்டு வாகனத்தில் வராமல் நடந்து வருவது. நடந்து வருவதன் மூலமாக எட்டுக்களை அதிகப்படுத்துவது இரண்டாவது. மூன்றாவதாக சொன்னார்கள் வன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாத், ஒரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து காத்திருப்பது என்று சொன்னார்கள். இந்த மூணையும் செய்ய முடியுமா? இன்னைக்கு நாம செய்யறோமா? எத்தனை பேர் செய்யறோம்? இதை ஒருவர் செய்தால் இந்த நன்மையை, இஸ்பாகுல் உலூஇ அலல் மக்காரி, கஷ்டமான நேரத்திலையும் உலுவை முழுமையாக நிரப்பமாக நிறைவேற்றுவது, கஸரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசல்களுக்கு வரும்போது எட்டுக்களை அதிகமாக எடுத்து வைத்து நடந்து வருவது, வன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாத், ஒரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசல்களை காத்திருப்பது. இந்த 3 செயல்களை எவர் செய்கிறாரோ அவருடைய உள்ளம் உறுதியான உள்ளம் என்று சொல்கிறார்கள். ஃபதாலிக்கும் ரிபாத், ஃபதாலிக்கும் ரிபாத், ஃபதாலிக்கும் ரிபாத், இதுதான் கட்டுப்பாடு, இதுதான் கட்டுப்பாடு, இதுதான் கட்டுப்பாடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்களே. இதை எதற்காக சொல்கிறார்கள் என்று சொன்னால்,
இதை செய்வதன் மூலமாக நன்மைகளை நாம் அதிகமாக பெற வேண்டும் வந்திருக்கான். இதை செய்கிறதில் சில சிரமங்கள் இருக்கிறது. சிரமம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும், எவ்வளவு பக்குவப்பட்டவராக இருந்தாலும் இதை நிறைவேற்றுவதில் அவருக்கு கண்டிப்பாக சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த சிரமங்களையும் தாண்டி ஒருவர் இதை நிறைவேற்றுகிற பொழுது அவருக்கு எழுதப்பட கூலிகள் இருக்கிறதே, அது சாதாரண கூலிகள் அல்ல, அதிகப்படியான கூலிகள். நாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்திற்கு பின்னாலே ஓட்டோட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய உலக ஆதாய தேவைகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மறுமைக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மறுமை நன்மைக்காக நாம் ஒதுக்கி இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களை நாம் மேற்கொள்ளும் போது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதில் சில சிரமங்கள் இருக்கிறது. செய்ய முடியாத விஷயங்கள் அல்ல, சின்ன விஷயங்கள் தான். ஆனால் சில சிரமங்கள் இருக்கிறது. அதை சகித்து கொண்டு நாம் நிறைவேற்றுகிற பொழுது மறுமையில் அதற்கு முழுமையான பலன் நமக்கு எழுதப்படுகிறது. சொர்க்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏதோ நம்முடைய ரியல் எஸ்டேட் மாதிரி, நம்முடைய எஸ்டேட் பங்களா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது சாதாரண விஷயம் அல்ல. நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக, இந்த அற்பமான அமல்களின் மூலமாக அந்த பேரின்பங்கள் நிறைந்த அந்த சொர்க்கத்தை எளிதில் நினைச்ச முடியாது, அடைந்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் மீது இருந்தால் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தினுடைய வாய்ப்பை நாம் என்ன செய்ய முடியும், நெருங்க முடியும், அடைய முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் சில சின்ன சிறிய அமல்களாக இருந்தாலும் அதை செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிரமங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை அதற்குரிய நல்ல வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் எனக்கு உங்கள் அனைவருக்கும் வழங்கிடுவார். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் நாம் திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால், அதிகப்படியான நன்மைகளை மறுமை நாளில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்கே இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில சிரமங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பகுதியிலே பெண்கள் பகுதியிலையும் நாளுக்கு நாள் சேர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. சேர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் இயலாமையின் காரணமாக, நின்று தொழ முடியாது என்ற இயலாமையின் காரணமாக சேர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் அவர்களை நாம் என்ன செய்ய முடியாது, விமர்சிக்க முடியாது, குறை காண முடியாது. குறை காணக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் அவங்களுடைய உடலுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன மாதிரியான நோய் நொடிகள் அவர்கள் நாள்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் நாம் என்ன செய்ய முடியாது, அவர்களை விமர்சிக்க முடியாது, குறை காண முடியாது. ஆனால் அந்த சகோதரர்களுக்கு நான் ஒரு தகவலை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அது என்ன தகவல் என்று சொன்னால், உங்களால் நின்று தொழ முடியும் என்று சொன்னால் நின்று தொழுங்கள். அறவே நின்று தொழ முடியாது என்றால் மட்டும்தான் நீங்கள் சேர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்பு இருந்தால், உங்களுடைய உடலுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, சக்தி இருக்கிறது, நின்று தொழ முடியும் என்று இருக்குமானால் நீங்கள் நின்று தொழுங்கள். அதற்கு கூடுதலான நன்மை இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நின்று தொழக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய நன்மையை விட உட்கார்ந்து தொழக்கூடியவருக்கு பாதி நன்மை தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரப்பூர்வமான செய்தி பல்வேறு ஹதீஸ் கித்தாப்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. பெண்கள் பகுதியாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பகுதியாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் உங்களை குறை காணவில்லை, உங்களை விமர்சிக்கவில்லை. உங்களுடைய இந்த செயலை நாம் விமர்சிப்பதற்கு தயாராகவும் இல்லை, அது நமக்கு சாத்தியமும் இல்லை, அது நமக்கு கூடவும் கூடாது. ஆனால் இந்த தகவலை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். நின்று தொழ முடியும் என்றிருந்தால் நின்று தொழுங்கள். ஏனென்று சொன்னால், நின்று தொழும்போது நீங்கள் சில சிரமங்களை சந்திக்கிறீர்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன செய்கிறான், கூடுதலான நன்மைகளை எழுதுகின்றான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஹுத்பாவை நிறைவு செய்கின்றேன்.